கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. அதே பகுதியை சேர்ந்தவங்களை. அந்த பொண்ணு இவங்களே என்ன பண்ணிச்சு, அது பாட்டுக்கு ரோட்டில் விளையாடிட்டு இருக்கு. அதை பிடிச்சி எதுக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலை. இப்போ 2 பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுமையான ஒரு விசாரணை இன்னும் நடக்கலை. அது ஒரு ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கு. இந்த வழக்கு சம்மந்தமாக விஜய் ஒரு அறிக்கை, ஏதாச்சும் ஒரு ட்வீட்டு, ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு, இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இன்னும் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஆசினி மர்டர் கேஸு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா கோர்ட் விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன்னா பொதுவான ஆதாரம் கொடுக்கல. நிறைய போலீஸ் கொடுத்த ஆதாரம் எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படின்ட்டு நிறைய அந்த ஜட்ஜெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அந்த போலீஸ் இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப அலட்சியமாக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த கேஸில் நடக்கக்கூடாது. அந்த கொடூரமான ஆசினி மர்டர் கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் கோர்ட்டில் சப்மிட்டே பண்ணவே இல்லை. அதில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உடைய காப்பி கண்டென்ட், ஒரிஜினல் இல்லாமல் காப்பி கண்டென்ட் தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அதே சமயத்தில் போலீஸ் அந்த சிசிடிவி உடைய சோர்ஸ், அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சரியாகவே சப்மிட் பண்ணவே இல்லை. அந்த டாக்குமெண்ட், அந்த சம்மந்தமான ஆதாரம் எல்லாமே கோர்ட்டில் சப்மிட்டே பண்ணலை. அந்த மாதிரி தப்பு இந்த விஷயத்தில் இந்த கேஸ்லேயும் நடக்கக்கூடாது, எந்த கேஸ்லேயுமே நடக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அவ்வளோதான்.